மகர ராசி என்பவர்களுக்கு 2025 எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாமா? எடுத்த காரியங்கள் எந்த விதத்திலையும் நமக்கு தொய்வு இல்லாமல் வெற்றி அடையணும். அப்போ இந்த வருடத்தில் நான் வீடு கட்டணுமா, நிலம் வாங்கணுமா, வாங்கின நிலத்தில் வீடு கட்டணுமா, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கணுமா, பொருளாதார மேம்பாடு வேணுமா, சம்பளம் அதிகமாக வேணுமா, இப்படியும் நிறைய தேவைகள் அவங்கவுங்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை. நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கும். நல்ல காரியங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? தடைப்பட்ட விவாகங்கள், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வராத நிலுவைகள்லாம் நமக்கு வர்றது, பொருளாதார மேம்பாடு, பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒர்க் பண்ணுற இடத்துல சபார்டினேட்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள்லாம் மாறி ஒத்து போகக்கூடிய கருத்துகள் நிலவருது. ஆக திடகாத்திரமான ஆரோக்கியங்கள், மனோநிலைகள், நல்ல சிந்தனைகள் வரும். வெளிநாடுலேருந்து வரக்கூடிய பொருள் சேர்க்கைகள், பொருள் மாற்றங்கள், பொருள் வந்து சேர்றது வாய்ப்புகள் உண்டு. வணக்கம் நேயர்களே. ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம். அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்துடைய பலாபலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குறோம். 2024 நிறைவு பெற்று 2025 என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது. 2025 அப்படின்னா 2 + 2 + 5. இந்த 2 2 4 4 5 9 அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவ்வருடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும், நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்யத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2024 அப்படின்னு சொன்னோம்னா 2 + 2 + 4 அப்படின்னா 8 சனி பகவானுடைய இலக்கம். 2 2 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் 9 செவ்வாயுடைய இலக்கம். இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் 2025 புதிய வருடம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது. மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா 9 கிரகங்களுக்கும் ராஜகிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய். வேறு எதுக்கு ராஜகிரகம்னு சொல்கிறதில்ல. செவ்வாய் அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம். ஆகவே பூமிக்கு நாயகன். நம்மளுடைய உடல், நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லா விதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம். இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம், இந்த வருடத்தின் ராஜாவாக, குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே 2025 அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ, சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த 2025 மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்யமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும், மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்து நல்ல விதமான விவசாயங்கள் வளர்ச்சி அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டில் உள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபரிமிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி. பணங்காசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை. அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும், அனுபவிப்பீர்கள் என்ற
உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூர் பாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு, ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிக சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து 12 ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம். மகர ராசி என்பவர்களுக்கு 2025 எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாமா? மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நியாயமாக உத்திராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிய உங்களுக்கு மகர ராசி. மகர ராசிக்கு இந்த வருடம் நல்ல அமோகமான வருடமாக இருக்கும். செவ்வாய் மகர ராசிக்கு எப்போதுமே சிறந்த பலனை தருவார். செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவார். அதனால் செவ்வாய் இந்த 2025க்கு அதிபதியாக வர்றதுனால, ராஜாவாக வர்றதுனால நல்ல பலனை மகர ராசிக்கு தரணும். 1. 2வது, இந்த 7.5 சனி நிறைவு பெற்று 29 மார்ச்லேருந்து சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு போயிடுவார். இப்போ மீனத்துக்கு போகும்போது எப்போதுமே சனி 3ஆம் இடத்துக்கு போனால் சனி நல்லது பண்ணுவார்னு அர்த்தம். இந்த 3-11 3, 6, 11 சனி பகவான் நல்லது பண்ணுவார் ஜோதிட சாஸ்திரம். அது இல்லாமல் மகர ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் முடிய 5ல் தான் பகவான் குரு இருக்கார். ஆக 2 கிரகங்கள் அனுகூலம். அது இல்லாமல் ராகு பகவான் மகர ராசிக்கு 2ஆம் வீட்டில் 2025ஆம் ஆண்டு 2ஆம் வீட்டில் இருப்பார். 3ல் இருந்த ராகு இப்போ 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 2ஆம் வீட்டுக்கு வந்துட்டால் திரும்ப 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அது தப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2025க்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் தான். அப்போ செவ்வாயோடைய பூரணமான பலன் தான் வருடம் முழுவதும் நடக்கும். ஏன்னா அவர் தானே. மற்ற கிரகங்கள்லாம் அது அந்தந்த மாதத்தில் வரும்போது, அந்தந்த பயிற்சிகளை வரும்போது நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த வருடம் முழுவதும் நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கும், நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்களுக்கும் சிறப்பாக இருக்கணும்னு முதல்ல சொல்லியிருக்கேன். அதற்கு ராஜகிரகம் பகவான் செவ்வாய். அவர் தட்சிண பிரதேசம் சம்பந்தப்பட்டவர். மகரத்துக்கு தட்சிண பிரதேசம் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் யதார்த்தமாக மகர ராசிக்கு அதிபதி யார்? பகவான் சனி. அப்போ சனி பகவான் நல்ல நிலைக்கு வர்றார். ராசிநாதன் 3ஆம் வீட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆக மாதத்தின் முற்பகுதி, அதாவது வருடத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய நல்ல டைம் 9 மந்த்ஸுங்கிறது ரொம்ப ஆற்றலாக இருக்கக்கூடிய விசேஷம். எடுத்த காரியங்கள்லாம் கை கூடணும். எடுத்த காரியங்கள் எந்த விதத்திலையும் நமக்கு தொய்வு இல்லாமல் வெற்றி அடையணும். உறவில் இருக்கக்கூடிய நல்ல உறவு முறைகள் ஸ்மூத்தாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேற்றைகள் குறைஞ்சு கருத்து ஒற்றுமைகள் மேலோங்கி நிற்கணும். இது உண்மை. எல்லாத்தையும் தாண்டி நாம் எதை நினைக்கிறோமோ அது வெற்றி அடையணும். அந்த காரியத்தை நம்ம நிறைவு செய்யணும். அதனால் மகிழ்ச்சி ஏற்படணும். அந்த மகிழ்ச்சி ஏற்படுமா? தாராளமாக ஏற்படும். மாற்றம் இல்லை. என்ன வேணும்? நமக்கு மகிழ்ச்சி வேணும். எப்படி வரும் மகிழ்ச்சி? புதுசாக நம்ம மகிழ்ச்சிங்கிறது காசு கொடுத்து வாங்குகிற பொருள் அல்ல. நமக்கு நடக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் சந்தோஷகரமான நிகழ்ச்சிகள் நடந்தால் மகிழ்ச்சி வரும். சந்தோஷங்கிறது என்ன? நமக்கு என்ன வேணுங்கிறத ஏற்கனவே தீர்மானிச்சிருவோம். அந்த வேணுங்கிற போது அந்த வேணுங்கிறது கிடச்சிருச்சுன்னா, வேணுங்கிறது கிடச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி வந்துடும். அப்போ இந்த வருடத்தில் வீடு கட்டணுமா, நிலம் வாங்கணுமா, வாங்கின நிலத்தில் வீடு கட்டணுமா, பேங்க் பேலன்ஸ் அதிகம் இருக்கணுமா, பொருளாதார மேம்பாடு வேணுமா, சம்பளம் அதிகமாக வேணுமா, இப்படியும் நிறைய தேவைகள் அவங்கவுங்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆரோக்கியங்களில் பட்ட காலங்களில் இதனால் பட்டதெல்லாம் போதும். அதுக்கெல்லாம் நிவர்த்தி தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய காலம். அப்போ ஆரோக்கியத்தில் ஃபுல்லாக நம்ம எதிர்பார்த்து நிற்கலாம். டிபெண்ட்ஸ் அந்த அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளுக்கான அனுகூலம் இல்லாத நிலைகள்லாம் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கும். ஆனாலும் ஓவரால் நம்ம 2025 அப்படின்னு பேசும்பொழுது 2025ஆம் ஆண்டு 2024 விட சிறப்பாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி தானே. அதுக்கு உத்தரவாதம் 2024 உங்களுக்கு மோசம் இல்லை. ஆனால் 2025 பாதகம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாக அமையும். நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கும். நல்ல காரியங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்? தடைப்பட்ட விவாகங்கள், தடைப்பட்ட பல காரியங்கள். ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம், போக முடியாமல் இருக்கு. ஒரு பெரிய மனுஷாலை சந்திக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல மகான்களை சந்திக்கணும்னு நினைக்கிறோம். அந்த புண்ணிய கிருதிகள்லாம் கிடைக்காம இருந்ததுலாம் இந்த காலத்தில் கிடைக்கும்.
நான் ரொம்ப நாளாக இதை நான் வாங்கணும்னு நினச்சேன், வாங்க முடியல, வாங்கினா எனக்கு சந்தோஷம், வாங்கிடுவீங்க. அதேமாரி நல்ல உறவுகள், நீண்ட நாளாக நம்ம அந்த உறவுகள்லேருந்து இருக்கக்கூடிய சில விரிசல்கள்லாம் நிவர்த்தியாகி அந்த உறவுகளில் நல்ல மேம்பாடுகள், நல்ல உறவு, ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் யாராக இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவியின் சார்ந்த உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அந்த பாண்டிங் ஏற்படும். சார், மனுஷனாக பிறந்தாலே பணம் மட்டும் முக்கியம் இல்லை, பணத்தோட தன்னுடைய உறவுகள் நம்மளோட சேர்ந்து இருக்காங்க, அந்த உறவுகள்னால நம்ம மகிழ்ச்சி தருது, அந்த உறவுகள் மட்டுமே நமக்கு எப்போதுமே. ஏன்னா பணம் எல்லாத்தையும் செய்யும்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் பணத்தோடு சேர்ந்த உறவுகள் இருக்கும் பொழுது தான் அந்த வாழ்க்கைங்கிற ஒரு சுவையை நம்ம சுவைக்க முடியும். அதுக்கெல்லாம் காலம் நமக்கு இருக்கணும். சில பேர் விரோதத்தன்மையாகவே இருக்காங்கன்னா அதுக்கு பல காலகட்டங்களில் கிரகங்கள் விரோதத்தன்மையில் இருந்திருக்கும். அந்த விரோதங்கள்லாம் வந்து நிவர்த்தியாகி நல்ல சிந்தனைகள் நமக்கு வரணும்னா அதுக்கு கிரகங்கள் நமக்கு வந்து அனுகிரகிக்கணும், அதாவது பலனை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டைம் தான் இந்த ஏழரை சனி நிறைவடைந்து, ஏழரை சனி முடிஞ்சோடனே பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், மனக்கசப்புகள்லாம் நிவர்த்தியாகி அந்த மனக்கசப்புகள்லேருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய உறவுகளை நம்ம மேம்படுத்துவது, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வராத நிலுவைகள்லாம் நமக்கு வர்றது, பொருளாதார மேம்பாடு, பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ஒர்க் பண்ணுற இடத்துல சபார்டினேட்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள்லாம் மாறி ஒத்து போகக்கூடிய கருத்துகள் நிலவருது, நல்ல சுமூகமான சூழலில் நம்ம வேலை செய்வது. சுமூகமான சூழல்னால் என்ன? மனசுக்கு பிடித்த வேலை, மனசுக்கு பிடித்த வேலை ஆட்கள், அதோடு சேர்ந்து வேலை செய்கிறது. இதுதான். இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? இது கிடைப்பதற்கு நல்ல காலமாக 2025 உங்களுக்கு அமையப்பெறுகிறது மகர ராசி என்பவர்களுக்கு. ஆக திடகாத்திரமான ஆரோக்கியங்கள், மனோநிலைகள், நல்ல சிந்தனைகள் வரும். என்ன வேணும் அப்படிங்கிறது கேட்குற அளவுக்கு முன்பாக நாம் அந்த கேட்கக்கூடிய அந்த சூழலை நமக்கு முன்கூட்டியே தர்றது தான் கிரகத்தோட வேலை. அது கிடைக்கிறதுக்கான சூழலை இப்போ கொடுத்துரும். வேணும் ஒரு வீட்டில் நியாயமாக அப்பா அம்மாக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் நல்லா இருக்கணும், கணவன் மன்ற உறவுகள் நல்லா இருக்கணும், உடன்பிறப்புகளில் உறவுகள் நல்லா இருக்கணும், அந்த உறவுகளுக்கான மகிழ்ச்சி இருக்கணும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்துக்கு போகும்போது அந்த வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு கஸ்டமர் வரணும், கஸ்டமரோட சேர்ந்த அணுகுமுறை இருக்கணும், வேலையாட்கள் சரியாக இருக்கணும், போயிட்டு வர போக்குவரத்துலலாம் நமக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருக்கணும். ஒரு தொழில் செய்ய போனால் மகிழ்ச்சி இருக்கணும், அந்த தொழிலை நம்ம விரும்பி செய்ய வேண்டியதாக இருக்கணும், அந்த விரும்பி செய்யக்கூடிய இருக்கும்பொழுது தான் அந்த மகிழ்ச்சி தரும், அதற்கான பொருள் வரவு வரும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் நியாயமாக இப்போ படிப்படியாக முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள். கொஞ்சம் சின்ன தடை லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய அத்தனையிலையும் சின்னதெல்லாம் இருந்த ஒரு இதெல்லாம் மாறி, தடைகள்லாம் மாறி ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு நிறைவான ஆண்டாக 2025 அமையும். நம்ம எதிர்பார்க்கலாம். வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். ஒரு வருஷம் பிறந்தோன்னே இதுதான் வேணும். நான் நீண்ட நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருள் வாங்கிட்டேன், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ஆர்கன் வாங்க முடியுதானே? அர்மெண்ட்ஸாக நம்ம நகையை வாங்கணுங்கும் போது அதுக்கான ஒரு சூழல் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நடக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு நிறைவு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 மகர ராசிக்கு அமையுமாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நிறைவான மகிழ்ச்சியான ஆண்டாக 2025 உங்களுக்கு அமையப்பெறுகிறது. கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் எண்ணினீங்களோ அதெல்லாம் வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அந்த வயதை எட்டியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு, கல்வி நிலையில் இருக்கிறவர்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல வேலையில் உட்கார்ந்து அந்த வேலையில் இருக்கிற வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வெளிநாடுலேருந்து வரக்கூடிய பொருள் சேர்க்கைகள், பொருள் மாற்றங்கள், பொருள் வந்து சேர்றது வாய்ப்புகள் உண்டு, தூரதேச பிரதேசங்கள் பிரயாணங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல விதமாக போயிட்டு வரதுக்கான சூழல் உண்டு. ஆரோக்கிய குறைபாடுங்கிறது கிடையாது. ஆரோக்கிய குறைபாடெலாம் நிவர்த்தியாகி ஆரோக்கியங்கள் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விதமான மனோபாவங்கள் உருவக்கூடிய கூட இருக்கிறவங்க நம்மளெல்லாம் மனோநிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக அமையப்படுது. இந்த காலகட்டத்துக்கு எச்சரிக்கை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. முடிந்த அளவுக்கு வாக்குறுதிகளை கவனமாக சொல்லுங்கள். வாக்குறுதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதுக்கு ஒரு உருவம் உண்டு, அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பில் கவனமாக நம்ம வந்து கையாள வேண்டிய கட்டாயம். ஏன்னா டங் ஸ்லீப் ஆகிட்டுன்னு சொல்கிறதுங்கிறது எப்படி நம்ம ஒரு வழக்கத்தில் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக விடுங்க. ஏன்னா வார்த்தைக்கு வேண்டிய கிரகம் 3ஆம் வீட்டுக்கு போகிறார். ஆகினால 3ஆம் வீட்டுக்கு போகிறது அனுகூலத்தை கொடுக்கும். ஆனாலும் கூட இந்த வருடம் செவ்வாய் என்பவர் மகர ராசிக்கு வாதகத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்து, செவ்வாய் அந்த மாதிரி ஒரு சுகத்தை குறைக்கிற மாதிரி இருந்தால் கவனமாக இருக்க வேண்டியது அதில் மட்டும்தான், வேறு எதுலையுமே இல்லை.
ஏன்னா குரு பகவான் 7ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் பார்வையை பார்க்க போகிறார். அதனால் கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவிக்கு கணவனாக இருந்தாலும் ஒருத்தரை மியூச்சுவலாக ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை கொடுங்க. வார்த்தை தடிமானங்கள் இந்த வருடத்தை பொறுத்தல வேண்டாம் என்று சொல்லி எல்லா விதமான இகபரக சுகங்களையும் நீங்கள் பெற வேண்டி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறணும். தாராளமான பொருளாதாரம் இருக்கணும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கணும், திடகாத்திரமான ஆரோக்கியம் இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், இதை நீங்கள் பெற வேண்டி பெறுவீர்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் உள்ள முருகன் க்ஷேத்திரங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். வியாழன் மற்றும் செவ்வாய் இந்த 2 நாட்களில் செவ்வாய்க்கிழமையும் முருகபெருமானையும் வியாழக்கிழமை குரு பகவானையும் வழிபாடு செய்து எல்லா விதமான சுகங்களை பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறோம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு நாம் வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம். வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்வது வழக்கம். இது தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதியந்தம் டிவி நேயர்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவாக எல்லா விதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம். திரும்ப சொல்கிறேன், 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்யறாக உள்ளோம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள், மன நிம்மதிகள், அமைதிகள், குடும்ப சூழ்நிலைகள், உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள். அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரம்ங்கிறது என்னென்னா தனம்னா செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை. தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.